காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குங்க. அது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ சினிமா துறைக்கு நல்லாவே பொருந்துங்க. ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயின் தன்னோட கெரியர் பீக்கில் இருக்கும்போதே நல்லா தன்னோட சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி சம்பாதிச்சு தன்னோட கெரியர்லையுமே அடுத்த லெவலுக்கு போகிற நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் நம்ம சிவகார்த்திகேயன். ஆனால் ஹீரோக்கள் அளவுக்கு ஹீரோயின்ஸால் ரொம்ப நாளைக்கு சினிமாவில் நினைக்க முடியாது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மைங்க. நயன்தாரா, த்ரிஷா மாதிரி ஒரு சிலர் அதுக்கு விதிவிலக்காக இருந்தாலும் கூட பெரும்பாலான நடிகைகள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா நீடிக்க முடியாமல் சப்போர்ட்டிவ் ரோல்ஸ்க்கு மாறிடுவாங்க. இந்த நிலையில தான் தன்னோட கெரியர் பீக்கில் இருக்கும்போது சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கின 5 சவுத் இந்தியன் ஹீரோயின்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிற ஹீரோயின் அசின் அவர்கள். அசினுக்கு முதல் படம் உள்ளம் கேட்குமே. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ரிலீஸ் ஆனது ஒரு வகையில் அசினுக்கு நல்லதாதாங்க போச்சு. ஏன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தினால அசினுக்கு பல ஃபேன்ஸு கிடைச்சாங்க. தன்னோட அழகாலையும் நடிப்பாலையும் பல ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சாங்க அசின். குறுகிய காலத்திலேயே விஜய், அஜித், கமலஹாசன், விக்ரம், சூர்யான்னு முன்னணி நடிகர்களோட நடித்தாங்க. அவங்க மார்க்கெட்டும் வேகமாக முன்னேற ஆரம்பிச்சது. தொடர்ந்து ஹிந்தி பக்கம் போன அவங்க திரும்பவும் காவலன் படத்தின் மூலமா தமிழில் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாருமே சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அசின் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, தன்னோட கெரியர் பீக்கில் இருக்கும்போதே 2015 சினிமாவிலிருந்து விலகி மேரேஜ் பண்ணிட்டு தன்னோட பர்சனல் லைஃப்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற நடிகை ஷாலினி அவர்கள். அஜித்குமாரோட மனைவியான ஷாலினி தன்னோட கெரியர் ஸ்டார்டிங்ல பேபி ஷாலினி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே நடிச்சதால தான் அப்படி அழைக்கப்பட்டாங்க. டிவி சீரியல்ல நடிச்சு வெள்ளித்திரையில நிறைய தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்கள்ல நடிச்சு நல்ல நடிகை அப்படின்னு பேரும் பெற்றிருந்தாங்க. விஜயோட காதலுக்கு மரியாதை, மாதவனோட அலைப்பாயுதேன்னு தன்னோட கெரியர்ல நிறைய ஹிட் படங்களும் கொடுத்துருக்காங்க. அஜித்தோட அமர்கலம் படத்துல அவங்களுக்குள்ள காதல் வயப்பட்டு 2000 மேரேஜ் பண்ணிட்டு கெரியரை விட்டுட்டு 2002 சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டாங்க ஷாலினி அவர்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற நடிகை நக்மா அவர்கள். 1990களில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, போஜ்புரி சினிமாவில் கொடிகட்டி பறந்தவங்க தான் நடிகை நக்மா அவர்கள். காதலன், பாஷா, மேட்டுக்குடின்னு தொடர்ந்து ஹிட் கொடுத்து முன்னணி நடிகை அந்தஸ்துக்கு வளர்ந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கெரியர் பீக்கில் இருக்கும்போது சடனாக சினிமாவை விட்டுட்டு ஒதுங்கி பாலிடிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நக்மா அவர்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற நடிகை கோபிகா அவர்கள். இந்த லிஸ்ட்ல வர்ற அளவுக்கு இவங்க அவ்வளோ பெரிய ஃபேமஸான நடிகை இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்லா வருவாங்க அப்படின்னு எல்லாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண நடிகையில இவங்களும் ஒருத்தங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல வந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் படத்துல நடிச்சு நல்ல நடிகை அப்படின்னு நேமும் வாங்கியிருந்தாங்க. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் 2008 சினிமாவில இருந்து இவங்க விலகிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5வது மற்றும் கடைசியா பார்க்க போற நடிகை ரம்பா அவர்கள். 1990ஸ்லயும் ஏர்லி 2000ஸ்லயும் தமிழ் சினிமாவில் ரம்பா ஒரு மிகப்பெரிய ஹீரோயின்ங்க. பல ஃபேன்ஸ் ரம்பாக்கு இன்னைக்கும் இருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. அவங்களோட நடிச்ச படங்கள்ல ஃபேமஸான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சலம், உள்ளத்தை அள்ளித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, நினைத்தேன் வந்தாய் இப்படின்னு பல படங்களை சொல்லலாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட கெரியர் நல்லா இருக்கும்போது 2011 சினிமாவை விட்டு விலகி தன்னோட ஃபேமிலி மற்றும் பர்சனல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 5 ஹீரோயின்ஸை தவிர பல ஹீரோயின்ஸ் இதே மாதிரி தன்னோட கெரியர் பீக்கில் இருக்கும்போது சினிமாவை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. அப்படி நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த 5 ஹீரோயின்ஸ்ல யாரு தொடர்ந்து நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.